அனைவருக்கும் வணக்கம். இது 48 லாஸ் ஆஃப் பவரில் 5வது லா. இந்த லாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் வந்த கோல் ஆகட்டும், கோல் 2 ஆகட்டும், இப்போ வந்துட்டுருக்க 48 லாஸ் ஆஃப் பவர் ஆகட்டும், இது எதுவுமே டைரெக்டாக ஒரிஜினல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண விஷயம் கிடையாது. மீனிங் ஒரிஜினல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே ரிப்பீட் பண்ணலை. எங்கெங்கே தேவையோ அங்கே மோர் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோம். சில இடங்களில் அக்கார்டிங் டு மை வியூ கண்டென்ட் தேவையில்லை அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணவும் செஞ்சுருக்கேன். அதே தான் இந்த 48 லாஸ் ஆஃப்க்கும் அப்ளிகபிள். இங்கே வரப்போகிற நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். ஸோ 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படியே ஒரிஜினல் இங்கிலீஷில் படிச்சுட்டு என்ன ப்ரோ இது அப்படியே இல்லை, சில பல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் இட் இஸ். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஹூ மூன் வெச்சீஸ் அப்படிங்கிற புக்கோட ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த புக்கில் கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ஓன் பர்ஸ்பெக்டிவ். இன்ஃபேக்ட் புத்தகங்கள் படிக்கிறதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் பார்க்குறது, படிக்கிறவங்களோட மனநிலை, அவங்க இருக்கிற சூழ்நிலை, அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர், இதை வச்சு அவங்க இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது மாறும். திஸ் இஸ் எஸ்பெஷலி அப்ளிகபிள் ஃபார் நான் ஃபிக்ஷன் புக். ஃபிக்ஷன் புக்கு ஆஃப்கோர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் நம்மளும் இன்டர்பிரேட் பண்ண போகிறோம். பட் ஒரு பெரிய பங்களா இருக்குது அப்படின்னாங்கன்னா நம்ம பார்த்த மிகப்பெரிய பங்களா எதுவோ அதுதான் நம்மளோட இமேஜினேஷனில் வரும். தட் இஸ் அ ஸ்பெஷல் திங் அபவுட் அவர் ஓன் இமேஜினேஷன். ஆல்ரைட், வாங்க 5வது லாவை பார்க்கலாம். ஆத்தர் இந்த 5வது லாவை என்ன சொல்கிறாருன்னா, ஸோ மச் டிபெண்ட்ஸ் ஆன் ரெப்புடேஷன், காட் இட் வித் யுவர் லைஃப். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை உங்கள் வாழ்க்கையை கொடுத்தாவது காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லதான் எடுத்துக்கிறேன். ஆத்தர் ஒரு கதையோடு ஸ்டார்ட் பண்ணுறார். இது நடந்தது சைனாவில். ஒரு மிகப்பெரிய போர் தளபதி. அந்த போர் தளபதியோட ஸ்பெஷாலிட்டி மறைந்திருந்து தாக்குறது, கெரில்லா வார் அப்படின்னு சொல்கிறீங்களா. இன்ஃபேக்ட் தமிழில் ஆரம்ப காலத்தில் இதை கொரில்லா வார்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். இந்த கெரில்லா வார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கெரில்லா வாரில் இவர் ரொம்ப புகழ்பெற்ற ஆள். அவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தன்னோட பெரும் படையை ஸ்ப்ளிட் பண்ணி வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இவர் இருந்த இடத்துல அவருக்கு தேவையான சில 100 வீரர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட எதிரி நாட்டு தளபதி இவர் அட்டாக் பண்ண வந்திருக்கான். இந்த நியூஸு லாஸ்ட் செகண்டில் தான் இந்த தளபதிக்கு வந்து சேர்ந்துருக்கு. இவர் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்காரு. எந்த பதட்டமும் படலை. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தாரு. அவர் இருந்த இடத்தோட கதவை வைட் ஓப்பன் பண்ணிட்டார். அவரோட சோல்ஜர்ஸை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கன்னு சொல்லிட்டாரு. இவர் அந்த இடத்தோட நட்ட நடுவில் உட்காந்துட்டு ரொம்ப கூலாக ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருந்திருக்கார். இப்போது எதிரி நாட்டு ஆட்கள் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஸ்பை நியூஸ் என்ன அப்படின்னா, இவர் சில 100 வீரர்களோடு இருக்காங்க, ஈஸியாக ஆளை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். பட் அவங்க உள்ளே வரும்போது கோட்டையோட கதவு ஓப்பன் ஆகிருக்கு. ஆள் ரொம்ப கூலாக உட்காந்து ஃப்ளூட் வாசிச்சுட்ருக்கார். இதை பார்த்ததும் எதிரி நாட்டு மன்னனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நமக்கு வச்ச ஸ்பாட்டோ இது அப்படின்னு. ஏன்னா சில 100 வீரர்களோடு இருக்கிறவன் அப்படின்னா இவ்வளோ கூலாக இருக்க மாட்டான். இப்படி ஆள் தனியாக இருக்கார் அப்படின்னு உளவு சொன்னதும் ஒரு டபுள் ஏஜென்ட் தான். இங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அந்த கதைக்குள்ளேயே. நம்ம கூலாக உட்காந்துருக்கார் இல்லையா தளபதி, அவர் ஸ்பையாக இருந்த ஒருத்தரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிச்சிருக்காரு. அவரை சிரச்சேதம் செய்கிறதுக்கு முன்னாடி, சரிப்பா நான் உனக்கு வாழறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ எங்களுக்கு டபுள் ஏஜெண்ட்டாக செயல்படணும், அதாவது அவங்களுக்கு ஸ்பை மாதிரி ஆக்ட் பண்ணணும், பட் என்னோட ஸ்பையாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயமும் இப்போ உள்ளே வந்த தளபதிக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. ஒருவேளை இந்த டபுள் ஏஜென்ட் நமக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போனோ, நம்மளை காலி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஓப்பனான இன்வைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆள் தப்பிச்சா போதுன்னு அந்த தளபதி ஓடி போயிட்டார். இப்போது ஆத்தர் ஒரு கேள்வி கேட்குறார், இது எதனால் நடந்தது? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரெப்புடேஷனை இந்த தளபதி ஏற்படுத்திக்கிட்டார். ஒன்று, எதிரி நாட்டுக்கு ஒற்றர்கள் மூலம் போகிற தகவல் கூட உண்மையாக பொய்யான்னு தெரியாத அளவுக்கு இவர் ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ரெண்டாவது, ஸ்லீப்பிங் ட்ராகன், அதாவது கெரில்லா வார் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இமேஜையும் அவர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த பயத்தினால தான் அட்டாக் பண்ண வந்த தளபதி ஓடிட்டார். இது போல் நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்கிறார். அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்கிறார். இது நடந்தது 1841 அமெரிக்காவில். P.T. பர்னம் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய மியூசியம் ஒன்று செட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பட் அதை பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. வேறஸ் பீலேன்னு இன்னொருத்தர் இருந்திருக்காரு. பீலேவுக்கும் P.T. பர்னமுக்கும் எப்போவுமே ஆகாது. பீலே உள்ளே வந்து ஆட்டத்தை கழிச்சிட்டாரு. மியூசியமை இவர் செட் பண்ணிட்டார். இப்போது P.T. பர்னம் ஒரு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி R.J. பாலாஜி நடித்த எல்கேஜின்னு ஒரு படம் வந்திருக்கும், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எலெக்ஷனில் கண்டெக்ட் பண்ணுவார். அவர் எதிர்த்து போட்டியிடுறவர் நல்ல ரெப்புடேஷனில் ரொம்ப பெரிய லெவலில் இருப்பார். R.J. பாலாஜியால் அப்படி ஒரு இமேஜ் பில்ட் பண்ண முடியாது. பில்ட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ என்ன பண்ணுவார்னா, நான் தான் மேலே போக முடியாது, பட் அவனை கீழே இறக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட்டை
கீழே இறக்கிடுவார் சில பல தகுதித்தங்களை பண்ணி. அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இங்கே பிடி பர்னமும் பண்ண ஆரம்பித்தார். பீலேக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் ஒன்று நடத்தினார். இவருக்கு மியூசியத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது, மக்களை எப்படி என்டர்டெயின் பண்ணணும்னு தெரியாது. இப்படி அவருக்கு எகெயின்ஸ்டாக நிறைய ஃபால்ஸ் இமேஜ் பில்ட் பண்ணார். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பீலேயோட பிஸ்னஸ் அடி வாங்கிடுச்சு. இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பீலேக்கு தெரிய வந்தது. இப்போ பீலே பிடி பர்னமை திருப்பி அடிக்கணும்னு முடிவு பண்ணார். ஸோ என்ன பண்ணார்னா, மியூசியத்தில் என்னால் எல்லாத்தையும் சிறப்பாக செய்ய முடியும், குறிப்பாக சயின்டிஃபிக்காக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஹிப்னாட்டிசம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருந்தது. ஹிப்னாட்டிசமும் சயின்ஸும் எப்படி ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரமோஷன்ஸை கொண்டு வந்தார். இதுக்கும் பிடி பர்னம் ஒரு அட்டாக் வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு மேஜிக் ஷோ மாதிரி ஒன்று நடத்தி அதில் ஒரு பொண்ணு ஹிப்னாட்டிசத்தில் இருக்கும்போது அதோட கையை வெட்ட போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு பாதையில் எந்திரிச்சு ஓடி ஒரு பெரிய கலைபரமாகி ஆக்ட் ஆஸ் அ காமெடி ஆகி, இந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறதே ஒரு ஹம்பக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி மொத்தமாக பீலேவே காலி பண்ணார். முன்னாடி பார்த்த தளபதியோட வெற்றிக்கும் சரி, இப்போ பார்த்த பிடி பர்னத்தோட வெற்றிக்கும் சரி, என்ன காரணம்னா, அந்த தளபதி தனக்குன்னு ஒரு நல்ல ரெப்புடேஷனை கிரியேட் பண்ணிட்டார். வேறு செகண்ட் கேஸில் பிடி பர்னம் அவரோட ஆப்போனண்ட்டுக்கு இன்டென்ஷனலாகவே ஒரு பேட் ரெப்புடேஷனை கிரியேட் பண்ணிட்டார். அவரால் மியூசியத்தை மெயின்டைன் பண்ண முடியாது, அவருக்கும் மியூசியத்துக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதனால் அவர் தோல்வியை தழுவினார். ஸோ உங்களோட வாழ்க்கையில் ரெப்புடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம ஸ்கூல் என்வரான்மெண்ட்டில் நிறைய பார்த்துருக்க முடியும். ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் அப்படின்னு அவருக்கு ஒரு இமேஜ் வச்சுருப்போம். இன்ஃபேக்ட் சில நேரங்களில் அந்த நல்லா படிக்கிற பையனை இமேஜ் வச்சுருக்க ஒருத்தர் சில கேள்விகளுக்கான பதிலை அவ்வளோ டீட்டெயில்டாக சூப்பராக எழுதலை அப்படின்னாலும் கூட ஆசிரியர்கள் நிறைய நேரங்களில் முழு மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் பில்ட் பண்ண ரெப்புடேஷன் அந்த மாதிரி. அவ்வளோ ஏங்க, நம்ம கிரிக்கெட் எடுத்துப்போம். எம்எஸ் தோனி அப்படின்னாவே என்ன ரெப்புடேஷன்? இஸ் அ கிரேட் ஃபினிஷர். தோனி உள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த மேட்சும் எப்படி வேணால் டேர்ன் ஆகும், ஐ மீன் டுவர்ட்ஸ் த விக்டரி. அதுதான் எம்எஸ் தோனி அவருக்குன்னு கிரியேட் பண்ண ரெப்புடேஷன். நம்ம ஆஃபீஸில் கூட இந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்க முடியும். டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் வேர் யூஆர் ஒர்க்கிங், அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவர் பக்காவாக முடிச்சிடுவாருங்க, கியூசி கூட பண்ண தேவையில்லை, அப்படியே கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க செய்கிற வேலையில் பக்காவாக இருக்கிற ஆட்களை பார்க்க முடியும். அதே போல் பேட் ரெப்புடேஷன் கிரியேட் பண்ண ஆட்களும் நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி. ஐயோ இவங்ககிட்ட வேலையை கொடுத்தா இவன் முடிக்க மாட்டான்பா, ஃபாலோ பண்ணி தள்ள வேண்டியிருக்கும் இப்படி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு இமேஜை பில்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க, யூ வில் நெவர் கெட் தி செகண்ட் சான்ஸ் டு மேக் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் புதுசாக ஒரு அலுவலகத்துலேயோ அல்லது ஒரு டீமுக்குள்ளேயோ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் இமேஜை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜை மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்ஃபேக்ட் உங்கள் மேலே ஒரு இமேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் தப்பு பண்ணாலும் கூட அந்த முதல் இமேஜ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு நல்லா படிக்கிற பையனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். அந்த பசங்க சில நேரங்களில் 100% டீட்டெயில்டு ஆன்சர் எழுதுனால முழு மார்க் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஒரு நல்ல எஃபிஷியண்டான ஆள் அப்படின்னு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா 1-2 இடங்களில் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட பெருசாக அதை பற்றி மைண்ட் பண்ண மாட்டாங்க. வேறஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற முதல் இமேஜை நாட் ஸோ கிரேட் அப்படிங்கும்போது நீங்கள் குட் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் ஹெல் லாட் ஆஃப் டைம். அதனால் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் அன் ஆஃபீஸ் என்வரான்மெண்ட் டு பில்ட் யுவர் ஓன் இமேஜ். மற்றதே எங்களை பார்த்த மாதிரி இங்கே ரிவர்சல் அப்படின்னு எதுவும் இல்லை. ரெப்புடேஷன் ரெப்புடேஷன் ரெப்புடேஷன், அதை உங்கள் உயிரை கொடுத்தாது நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த சாப்டர் முடிக்கிறார்.